இப்போது நான் நிற்கிற இந்த ஹோட்டல்ஸ் தான் வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான பிரியாணிஸில் ஒன்றான தேவஸ் பிரியாணி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த தேவஸ் பிரியாணியில் தான் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் இங்கே வந்து தயாராகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வாங்க, நம்ம தேவஸ் மெஸ்ஸில் அங்கே கடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். நம்ம இந்த தேவஸ் மெஸ் எப்படி வரணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அண்ணா சிலை இருக்கும், அதாவது அந்த ரோடு தான் வந்து காந்திஜி ரோட். அந்த காந்திஜி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம தேவஸ் பிரியாணிக்கு வந்துடலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலத்துலேருந்து ஒரு 5வது கடை தான் தேவஸ் மெஸ். இப்போ நாம் தஞ்சாவூரில் இருக்கிற தேவஸ் பிரியாணி அந்த ஹோட்டலில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த தேவஸ் பிரியாணியை பற்றி நம்ம அந்த கடையினுடைய உரிமையாளர் திரு பாலாஜி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த கடையோட பிரியாணி எப்படி இருக்குது, வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். அதாவது தஞ்சாவூரில் நிறைய விஷயங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த உணவு அப்படின்னு பார்க்குறப்போ தஞ்சாவூரில் எல்லாருமே சொல்கிறது தேவஸ் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவஸ் பிரியாணி தொடங்கி எத்தனை ஆண்டுகாலம்? தேவர்ஸ் பிரியாணின்றது வந்து கண்டியூரில் தொடங்குனது. எங்கள் சொந்த ஊர் கண்டியூர் தான். 60 ஆண்டு காலமாக அது கண்டியூரில் ஆரம்பிச்சு. தஞ்சாவூர் வந்து நாங்கள் ஒரு 30 ஆண்டு காலமாக நடத்திட்டு வரோம். சரிங்க. நம்மளோட எங்கே யார் வந்து சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி, வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க, உங்கள் பிரியாணி சூப்பராக இருக்குது, கேட்டுட்டு வந்தோம். அந்தளவு இந்த ஃபேமஸான பிரியாணி. மாதிரி பார்த்தோன்னா பிரியாணிஸ் அப்படின்னா நிறைய பிரியாணி இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி இருக்குது. உங்கள் பிரியாணி தஞ்சாவூர் தேவஸ் பிரியாணி பற்றி சொல்லுங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரெசிபி பற்றி சொல்லுங்கள். ரைஸ் மோஸ்ட்லி வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்களாம். நாங்கள் வந்து ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பையிலேருந்து 50 ஆண்டு காலமாக ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. தஞ்சாவூருக்கு ஒரு ஃபேமஸான ரைஸ் அது ஜீரக சம்பான்றது. அதுதான் அதோட டேஸ்ட்டு தான் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பாயில் ஆகி நல்லா டேஸ்ட்டு தரும். ஓகேங்க. அதுமாதிரி இந்த ரெசிபிஸ், அதாவது இந்த மசாலாஸ் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே அவங்க வந்து ரெடி பண்ணி மசாலா தான். அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எங்கள் பாட்டி எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி பண்ணது தான் அந்த பிரியாணி. அதுலேருந்து கொண்டு வந்தது தான் நாங்கள். அதுலேருந்து கொண்டு வந்து அது அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கோம், ஃபார்முலா கொண்டு வந்து. அதே ஃபார்முலா. அடுத்தது நம்ம தேவஸ் பிரியாணியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்க பிரியாணியில்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 2 வெரைட்டிஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்போலேருந்து 2 வெரைட்டிஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து ஃபேமஸானது வந்து ஃபிஷ்ஷு. நம்ம தேவஸில் ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து அதுவும் அதே ஃபார்முலா தான். அப்போலேருந்து தேங்காய், அந்த நம்ம நார்மலாக வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் போடுவாங்க, நாங்கள் தேங்காய்லாம் போட்டு அந்த ஜீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவராக கொடுப்போம். ஃபிஷ் யார் வந்தாலும் ஃபிஷ்ஷு சாப்பிடாமல் போகவே மாட்டாங்க நம்ம கடையில். இப்போ நம்ம வந்து இப்போ கூட பார்த்தோம், அது வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியாக பண்ணுறாங்க. அது என்ன ஃபிஷ்ஷு, அதோட அந்த ரெசிபியோட பேர் என்ன? அது வந்து விரால் மீன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவோம். விரால் மீன் வந்து நம்ம ஊர் எல்லாமே விரால் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர் சைடு எல்லாமே விரால். மற்ற இடத்துலலாம் வஞ்சரம் அது மாதிரி சாப்பிடுவாங்க. விரால் தான் வந்து அந்த டேஸ்ட்டு தரும். அந்த மசாலாஸ் வந்து நாங்கள் சேர்க்குறது வந்து ஜீரகம், நம்ம நார்மலாக வீட்டில் சேர்க்குற மசாலா ப்ளஸ் வந்து நம்ம தேங்காய் அதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறோம். நல்லா வெயிட் பண்ணி ஆயில் குக் பண்ணுற அளவு நல்லா பொறுமையாக செய்கிறது தான். அதனால தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குது. சரி. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த இப்போ மெயின் டிஷ் வந்து உங்களுக்கு பிரியாணி சொல்லலாம். அதேமாதிரி வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? சிக்கனில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிக்கனில் இப்போ நம்மளோட 65 இருக்குது, லாலிபப் இருக்குது, செட்டிநாடு சிக்கன் இருக்குது, சிக்கன் பெப்பர் ஃப்ரை இருக்குது, எல்லாமே. முக்கியமாக கோழி வந்து சிக்கன் வந்து நாங்கள் கோழி வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ் கோழி உயிரோடு எடுக்கிறோம். அந்த எடை கூட மாறாது, எல்லாத்துக்குமே எடை தான். அப்பையிலேருந்து 60 வருஷமாகவே அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரே கடையிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த இடையில இருக்கனால அந்த உங்களுக்கு அந்த டெண்டர் சிக்கனாக இருக்கும், நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு தரும். அதை செலக்ட் பண்ணி நாங்களே வந்து எல்லாமே கட் பண்ணுறோம், கீழே ஃபுல்லாகவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு பீஸுக்கும் பிரியாணிக்கு, லாலிபப்புக்கு, 65க்கு எல்லாமே வந்து நாங்களே ரெடி பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இப்போ பிரியாணி,
ஸோ அதுக்கு சாப்பாடு இருக்குங்களா உங்கள் கடையில்? சாப்பாடு மீல்ஸ் இருக்குது. மீல்ஸுக்கு வந்து சைட் டிஷ்ஷஸ் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து கிரேவி தரோம். மட்டன் குருமா, இது சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கறி குழம்பு இருக்கும், கூட்டு பொரியல், ரசம், மோர் எல்லாமே இருக்கும். அதுமாரி பிரியாணின்னா தஞ்சாவூர் திருச்சியில் இருக்கக்கூடிய தாளிச்சாவும் நீங்கள் இந்த கடையில், நம்ம கடையில் வந்து ஃபேமஸ் வந்து இது மட்டன் குருமா தான் ஃபேமஸ். மட்டன் அந்த குருமாவும் சிக்கன் கிரேவியும் வித் போனோட கொடுப்போம். அதேமாதிரி இந்த ஷீ ஃபிஷ் அதெல்லாம் கடல் மீன்கள் அந்த வகை எதாவது இருக்குங்களா இங்கே? கடல் மீன் வந்து வரும் ஆர்டரு அது மாதிரி சமயத்தில் பண்ணி கொடுப்போம். சில பேர் வஞ்சிர மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க, அது கேட்குறப்ப கொடுப்போம். அப்புறம் சில்லி ஃபிஷ் இருக்குது, நெத்திலி ஃபிஷ் இருக்குது. ஓகேங்க. அதெல்லாம் வந்து கடல் மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு அது ரெடியாக, அது ரெகுலர் தான், அது தனியாக நம்ம செஞ்சு. அடுத்தது நீங்கள் வந்து இந்த மட்டன் பிரியாணி அதோட ப்ரைஸ் என்ன? இது வந்து எப்படி நீங்கள் வந்து அது வந்து சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ பிளேட் கணக்கா இல்லை எப்படிங்க அது? நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி வந்து ஹாஃப் பிளேட் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு குவார்ட்டர் பிளேட் இருக்கும். குவார்ட்டர் பிளேட் வந்து 130 வரும், ஹாஃப் பிளேட் 190 வரும். ஓகே, சார்ஜ் பண்ணுறோம். சிக்கன் வந்து 174 சார்ஜ் பண்ணுறோம். மீல்ஸ் வந்து 100 rupees. நீங்கள் அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷு ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸ். அந்த விரால் அந்த தேங்காய் ஃப்ரை இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? விரால் மீன் ஃப்ரை வந்து 135 வரும். 135 விரால் மீன் ஃப்ரை. மார்னிங் டிஃபன் இருக்குங்களா இல்லை நீங்கள் லஞ்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் லஞ்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் டிஃபன் கிடையாது நம்மளுக்கு, லஞ்ச்லேருந்து தான். அப்போ வந்து மார்னிங் 10:30 ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். 11:30 கரெக்டாக ஓப்பன் பண்ணுவோம். 11:30 to 4, அப்புறம் ரெஸ்ட் டைம் 2 hours ரெஸ்ட் டைம், அப்புறம் 6:30 to 10:30. ஓகே. இந்த லஞ்ச் டைமில் என்னென்ன கிடைக்கும்? அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக வராங்கன்னாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் பேர் வர்றாங்க அப்படின்னாக்கா, அப்போ அவங்களுக்கு ஏதாவது வெஜிடேரியன் நீங்கள் தனியாக கிடைக்குமா? அந்த வெஜிடேரியன் இருக்குது, வெஜிடேரியன் வந்து இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தருவோம். பட்டர் நான், ப்ளைன் நான், ரோட்டி இருக்குது. வெஜ் மசாலாஸ் இருக்குது, பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மசாலா, ஆலு கோபி மசாலா, அந்த மாதிரி மசாலாஸ். வெஜ் மசாலா தனியாக இருக்குது. அவங்க வந்து வெஜ் சாப்பிட்றவங்க அவங்க சாப்பிடுவாங்க. லஞ்ச் டயத்துல உங்களுக்கு உண்டு, எல்லாமே உண்டு. அதே மாதிரி ஈவினிங் 6:30 அப்புறம் தொடங்குறீங்களா? அப்போ என்னென்ன வெரைட்டிஸ் டிஃபன் வெரைட்டி? அப்போ வந்து டிஃபன் வந்து இட்லி இருக்குது, தோசை, புரோட்டா, இட்லி மீன் குழம்பு. அது வந்து நம்ம கடையில் ஒரு ஃபேமஸான ஒரு இட்லி மீன் குழம்பு சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க நம்ம கடைக்கு. இட்லி மீன் குழம்பு, அப்புறம் புரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பட்டர் நான், ப்ளைன் நான், அந்த ஐட்டம் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். பிரியாணியும் இருக்கும் ஈவினிங்ல பிரியாணி 10:30 வரைக்கும் பிரியாணி வந்து கேட்பாங்க நம்ம கடையில். அதே மாதிரி உங்கள்ட்ட அந்த ஆர்டர் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த படி கணக்கு இல்லை பக்கெட்டா எப்படி அந்த மாதிரி நம்ம வந்து லிட்டர் கணக்கு வரும். ஒரு லிட்டர் அவர் வந்து 10 பேர் சாப்பிடலாம். ஒரு லிட்டர் கணக்கு தான் ஆர்டர் கொடுப்போம். 1 லிட்டர் 2 லிட்டர் அது மாதிரி. அந்த மாதிரி கேட்குறவங்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹாலிடேஸ் அப்படின்னு எதாவது இருக்குங்களா? ஹாலிடேஸ்ன்றது வந்து நம்ம இந்த பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம், இங்கே தமிழ் ஃபங்க்ஷன் டைம்லாம் ஹாலிடேஸ் விடுவோம். ப்ளஸ் வந்து எதுவும் அந்த அமாவாசை விரத நாட்கள் அந்த டயத்தில் ஹாலிடேஸ். ஸோ நீங்கள் தஞ்சாவூரில் சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய இடங்கள், கோவில்கள் நிறைய இருக்குது. ஸோ தஞ்சாவூரில் வந்து நம்ம தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் பெரிய கோவில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்க்கணுன்னா ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்க வரும்போதோ இல்லை வேறு ஒரு வேலை விஷயமாக நம்ம இங்கே வரும்போதோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய தேவஸ் பிரியாணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபுட் என்ன எல்லாரும் சொல்லக்கூடியதுனாக்கா அந்த விரால் மீன், அந்த தேங்காவோட ஃப்ரை பண்ணுற அந்த விரால் மீன் ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க. அதேமாரி பிரியாணி, ஏன்னா பேர்லேயே அவங்க கடை பேர் பிரியாணி தான் ஐக்கான். இங்கே தஞ்சாவூரில் பிரியாணி, தேவஸ் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் வரும்போது ஒரு தடவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவஸ் பிரியாணியில் ரெகுலராக சாப்பிடக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட வந்து கேட்டு பார்ப்போம் தேவஸ் பிரியாணியோட ஃபுட் எப்படி இருக்கும், பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மோகன். இந்த தேவஸ் பிரியாணியில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 25 வருஷம். 25 வருஷமாக இந்த தேவஸ் பிரியாணி அப்படின்னா உங்களுக்கு மனசில் ஃபஸ்ட்டு நிற்கிற மட்டன் பிரியாணி. ஸோ அதே மாதிரி இந்த கடையில் என்னென்ன மாதிரி ரெசிபி வெரைட்டிஸ் இருக்குது? வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸுமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க, எல்லாமே நல்லா இருக்குது. அது மாதிரி கஸ்டமர் நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணி நல்லா இருக்கும். சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸுங்க? ப்ரைஸ் வந்து எல்லாருக்கிட்டமே கண்ட்ரோல், நல்லா கரெக்டான ரேட்டு, கூட எதுவுமே கிடையாது. அதேமாதிரி பார்த்தோன்னா அந்த பிரியாணி வந்து எல்லாருக்கும் வந்து சமயங்களில் ஒத்துக்காதும்பாங்க, செரிக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேரில் பார்த்தோம்னாக்கா இந்த பிரியாணி எனக்கு வந்து டைம் எடுக்கும், ஒரே ஆயிலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த தேவர் பிரியாணி
உங்களுக்கு எப்படி இருக்கும் அதோட செரிமானம் அதோட ஜெர்மானம் நல்லா இருக்கும். டெய்லி ஆயில் எல்லாமே கரெக்டாக மாற்றி கரெக்டாக இது வரைக்கும் செஞ்சுட்டேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. எனக்கு வந்ததில்லை, பொதுவாக எல்லாத்துக்குமே வந்தது கிடையாது. சரி, ஓகே, தேங்க்யூ. தஞ்சாவூரில் ஒரு நல்ல வெஜிடேரியன் மீல் சாப்பிட்றதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தோம்னாக்கா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற நம்ம நியூ தேவர் ரெஸ்டாரண்ட், வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, தஞ்சாவூர் தேவஸ் பிரியாணி அப்படின்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோடது தான் இந்த நியூ தேவஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம நியூ தேவர் ரெஸ்டாரண்டோட உரிமையாளர் முத்து அவர்கள் இருக்காங்க. உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டு பார்ப்போம் வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். அதாவது இந்த உங்கள் இதில் வந்து தேவர் பிரியாணிஸ் அப்படிங்கிறது தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமிலியர். அதேமாதிரி இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது எவ்வளோ காலமாக தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க? இது வந்து எங்கள் ஆத்தா காலத்துலேருந்து இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. எங்கள் ஆத்தா வந்து அங்காடி கூட தூக்குனவங்க. வயலில் போய் இட்லி பலகாரம்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல் புளி இதேமாரி வாங்கிட்டு வந்து அப்பயே ஆரம்பித்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அது எங்கள் பெரியப்பா அந்த தொழிலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து தஞ்சாவூர் மாநகரத்தில் வந்து பழனி தேவர்ன்ட்டு ஆரம்பித்து அவர் விரிவாக பண்ணாங்க. அதை தொடர்ந்து அவர் மூலயமா நாங்கள் இந்த தொழிலை நம்மள சிறப்பாக தஞ்சாவூரில் பேர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ காலமாக வந்து நீங்கள் அதாவது பிரியாணிஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வெஜ் பற்றி சொல்லுங்களேன், என்னென்ன வெரைட்டி கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் வந்துங்க எங்களுக்கு நான்வெஜ் எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதே அளவுக்கு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களே வந்து சமையலில் இருந்து வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ அதேமாரி செய்வோம். நாங்கள் எந்த பொருளையும் வந்து நாங்களே வந்து பவுடர் பண்ணி தான் நாங்கள் அதை உற்பத்தி பண்ணுவோம், வெளியிலேருந்து வாங்குறதில்ல. அதனாலவே எங்களுடைய சுவை வந்து வீட்டு சமையல் மாதிரியே எந்த வகுத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாமல் நல்ல முறையாக இருக்கும். அதனாலேயே எங்கள் தொழில் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காலையில் அப்படின்னாக்கா எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? என்னென்ன டிஃபன் கிடைக்கும்? காலையில் 6 மணிக்கே ஆரம்பிச்சுருவாங்க. இன்னமும் நம்ம உணவு பண்டங்களே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ரவா தோசை, மசாலா தோசை, நெய் தோசை எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணுவோம். மதியம் சாப்பாடு நல்லா போகுங்க. பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம். டெய்லி ஒரு கீரை கூட்டு அவசியம் இருக்குங்க வெளில. ஆமாம், ஏன்னா அது உணவுக்கு வந்து நல்லா போடுறதுனால அதை ரெகுலராக பண்ணிடுவோம். டெய்லி ஒரு வித்தியாசமான வறுவல் போடுவோம், அதுவும் நல்லா போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் மெனு. ஈவினிங் நைட் டிஃபன் நைட்டு வந்து டெய்லி ஒரு பொங்கல் வித்தியாசமாக போடுவோம். கோதுமை பொங்கல், ரவா பொங்கல், இடியாப்பம் எல்லாம் போடுவோம். ஒரு ஃப்ரை ரைஸ், எல்லாமே நல்ல மாதிரியாக பண்ணுவோம். ஓகே, அது இது வந்து கண்டினியூவாக இருக்கிறனால ஏதாவது ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, கண்டினியூவாகவே போடுவோம். டெய்லி ஒரு வெரைட்டிஸ் போடுவோம். அப்புறம் இப்போ இந்த பணியாரம் போடுவோம், புளி பணியாரம், கொல்கட்டை அது மாதிரிலாம் போடுவோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா தஞ்சாவூரில் நீங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்க வரும்போதோ இல்லை வேறு ஒரு வேலை விஷயமா நீங்கள் வரும்போதோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு ஹோம்லி ஃபுட் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற நம்ம நியூ தேவர் ரெஸ்டாரண்ட், வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் ஒரு மறக்க முடியாத சுவையாக அமைந்திருக்கும்.